Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெஜ் புலாவ். இது ரொம்பவே சூப்பரா டேஸ்டியா இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்ச் கொடுத்துருக்கு என்ன கொடுத்து விடுதுன்னு நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்களேன், சாதம் எவ்வளோ உதிரி உதிரியாக வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேணும்னா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் புலாவுக்கு. இப்போ இதில் 2 பட்டை சேர்த்துக்கலாம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சால், அப்புறம் ஒரு அன்னாச்சிப்பூ இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாயை நீட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 பல் முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு ஆனியனை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மையாக வதக்கிக்கிடுவோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு பீன்ஸு, அரை கப் கேரட், அரை கப் அளவுக்கு பட்டாணி கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரை கப் அளவுக்கு பொட்டேட்டோவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துடலாம். நான் 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் அது 10 நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு, ஊற வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாமுங்க. 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணிங்க, அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு விசில் வரட்டும், கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்க, அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பாருங்களேன், உதிரி உதிரியாக வந்திருக்கு. அந்த சைட்லேருந்து எடுத்து விடும்போது எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜ் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எம்மையாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.